நீலகிரி மாவட்டத்தில் 4வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் உதகையில் உள்ள தினசரி காய்கறி சந்தைக்கு மலை காய்கறிகளின் வரத்து 90% குறைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தற்போதும் நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடர்தா? மலை காய்கறிகளின் வரத்து எந்த அளவுக்கு காணப்படுது? நிச்சயமாக, அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் நடப்பு ஆண்டை பொறுத்தவரையில் மே மாதத்திலே இறுதியிலேயே தொடங்கியிருப்பதனால் கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டு வருகிறது. 4வது நாளாக இன்றைய தினமும் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அந்த மழையின் காரணமாக மலைக்காய்கறி விவசாயம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மலைக்காய்கறி என்றாலே நீலகிரி மாவட்டத்தில் தான் அதிக அளவில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டைகோசு போன்ற பல்வேறு மலைக்காய்கறிகள் செய்யப்பட்டு தினந்தோறும் உதகைக்கும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் 4வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மலைப்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதாவது அழுகுவதற்கு முன்பாக அறுவடை செய்யக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மலைக்காய்கறிகளை விவசாயிகள் மிகவும் சிரமத்துடன் அந்த காய்கறிகளை அறுவடை செய்து இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிற்கு எடுத்து வந்து விற்பனைக்கு வைத்துள்ளார்கள். குறிப்பாக இந்த மார்க்கெட்டிற்கு தினந்தோறும் 50 டன் அளவிற்கு மலைக்காய்கறிகள் வந்து செல்லும் நிலையில் இன்றைய தினம் இந்த தொடர் மழையின் காரணமாக 5 டன் முதல் 6-7 டன் அளவிற்கு மட்டுமே வந்துள்ளது. இதனால் இந்த மார்க்கெட் பகுதியில் காய்கறிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இருந்தாலும் நம்ம தற்போது இந்த மழையின் தாக்கம் மற்றும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது குறித்து நம்மிடையே ஒரு விவசாயி இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்க இந்த மழையுடைய தாக்கம் எப்படி இருக்கு? நீங்க அறுவடையில் எப்படி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் இந்த தருணத்தில் எடுக்க வேண்டிய தருணங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை முன்கூடியே பிடிச்சதுனால எங்களுடைய மலை காய்கறிகள், அதாவது கேரட்டும் பீன்ஸும் நான் பயிரிட்டிருக்கேன். என் பேர் சிவபிரகாசுங்க. 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பீன்ஸ் எடுக்கும் தருவாயில் இருந்ததுனால இப்போ எடுக்க முடியாத சூழ்நிலையில் வெறும் 20 மூட்டை ஆகிற இடத்துல ஒரு 3 மூட்டை பறிச்சு கொண்டு போட வேண்டியதாக சூழ்நிலைங்க. கேரட்டெல்லாம் தண்ணியில் மூழ்கிருச்சு. மரமெல்லாம் விழுந்ததுனால ரோடு பிளாக்குங்க, எடுத்து வர முடியாமல் ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பாடுபட்டு சிரமத்துக்குள்ளாக கிடக்கிறோம். எனக்கு எடுக்கிற தருவாங்க இதை வந்து எங்களுடைய தருணம் கரெக்டான தருணம் எடுக்கக்கூடிய தருணத்தில் எடுக்க முடியாத முன்கூடிய மழை பிடிச்சதுனால எடுக்க முடியலைங்க. நான் விவசாயம் ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு ஆளாக இருக்குங்க. இது கஷ்டத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு 20 பேர் வர இடத்துல வந்து 5 பேர் ஆளை வச்சு ஒரு நாள் எடுத்து வர முடியாமல் வண்டியும் வர்றதில்லைங்க. அதாவது ரொம்பவுமே எடுக்கணும், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு சாப்பிட்றதுக்காக ஒரு வேணுமே அப்படின்றதுக்காக 3 மூட்டை பறிச்சு கொண்டு வந்து பெஞ்ச் கொண்டு போட வேண்டியதாக இருக்குதுங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அவர் கூறியது போலவே நீலகிரி மாவட்டத்தில் 4வது நாட்களாக, அதாவது தொடர்ந்து உதகை, குந்தா ஆகிய பகுதிகளில் தான் நீலகிரி மாவட்டத்தில் மலைக்காய்கறிகள் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு பகுதி. இந்த நிலையில்தான் இந்த 2 தாலுக்காக்களில் மழையின் தாக்கம் என்பது இடைவிடாது இரவும் பகலுமாக கொட்டி வருவதனால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எப்படியாவது அறுவடை செய்து அதனை விற்பனைக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவசாயிகள் இந்த சந்தைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மேலும் நம்முடைய ஒரு வியாபாரி இருக்கிறார். இங்கிருந்து இந்த மழையினால் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எவ்வளோ இந்த மார்க்கெட்டுக்கு டெய்லி வரும், எங்கெங்கெல்லாம் அனுப்புவீங்க? எங்கள் தினம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40 டன் 50 டன் வந்து உதவி மார்க்கெட்டில் வந்து இங்கே விவசாயிகள் பயிரிட்ட அத்தனை காய்கறிகளும் வருங்க. இந்த மழையின் தாக்கமாக 4-5 நாட்களாக 3 டன்லேருந்து 5 டன் வரைக்கும் தான் வருகிறது. அதனால் வெளியூர்களுக்கு அனுப்புறதுக்கு முடியவில்லை. இங்கே வரும் காய்கறிகள் லோக்கல் விற்பனைக்கே பற்றாக்குறையாக இருப்பதால் மழையின் தாக்கமாக மிகவும் குறைவாகிறது. வெளியூர்களுக்கு அனுப்ப முடியாமல் மிகவும் நாங்கள் சிரமப்பட்டிருக்கிறோம். இதனால் வியாபாரிகளும் பயங்கரமான சிரமத்தில் உள்ளவர்கள், விவசாயிகளும் பெரிய சிரமத்தில் உள்ளாகிறார்கள். அதனால் வெளியூர்களுக்கு அனுப்புவது எங்களுக்கு மிக மிக குறைவாக உள்ளது. நான் இங்கேருந்து திருச்சி, சென்னை, பெங்களூர், திருநெல்வேலி, கேரளா, டோட்டலாகவே எல்லா வெளியூர்களுக்கும் அனுப்புகிறாங்க. அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அதில் வந்து 10ல் 1 பாகம் கூட எங்களுக்கு சரக்கு வரதில்லைங்க. ரொம்ப குறைவாக விவசாயிகள் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களே சொல்லி மழை தாக்கம் தான் காரணம். தோட்டத்திலேருந்து எடுக்க முடியறதில்ல, பெரிய சிரமம். இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, வியாபாரிகளும் பாதிக்கப்படுறாங்க. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே, அதாவது பொதுவாக நீலகிரி மாவட்டத்தில் மே மாதம் என்பது கோடை சீசன் காலமாகும். இந்த காலகட்டத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்களுக்கு தேவை என்பது மலைக்காய்கறி தேவை என்பது அதிகமாக இருக்கு என்பதனால் இந்த மே மாதத்தில் அதாவது அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விவசாயிகள் பயிரிடுவது வழக்கம். ஆனால் தற்போது மழை பெய்ததன் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.